நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks இன் தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. வெல்கம் டு ஆனிஸ் பிட்ஸ் அண்ட் பிட்ஸ். இன்னைக்கு நாம ஆட்டோமொபைல் சம்பந்தமான சில முக்கியமான அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்த்துடலாமா? பிரபல 2 வீலர் மற்றும் 3 வீலர் உற்பத்தி நிறுவனமான பஜாஜ் ஆட்டோ ஃப்ரீடம் 125 பைக்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா, இது ஃபுல்லாவே சிஎன்ஜில இயங்குற பைக்கா இருக்கு. உலகத்துடைய முதல் சிஎன்ஜி பைக் இதுதான். சிஎன்ஜில மட்டும் இல்ல, பெட்ரோல்லையும் இந்த பைக் இயங்கும். இதுக்காக பெட்ரோலை நிரப்ப ஒரு தனி டேங்க் இருக்கு. சிஎன்ஜி நிரப்பிக்க ஒரு 12.5 லிட்டர் கொள்ளளவு கொண்ட சிலிண்டரும் இருக்கு. இந்த சிலிண்டர்ல 2 கிலோ வரைக்கும் சிஎன்ஜியை நிரப்பிக்கலாம். இதே மாதிரி பெட்ரோலையும் இந்த பைக்ல 2 லிட்டர் வரைக்கும் நிரப்பிக்கலாம். இத்தகைய தரமான பைக்கை மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி மூலமா இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க பஜாஜ். இந்த பைக்கை முக்கியமா வர்த்தகத்துறையை கருத்துல வச்சுக்கிட்டு பஜாஜ் நிறுவனம் தயார் செஞ்சிருக்காங்க. அவங்களுக்காக மட்டுமில்ல, பெட்ரோல் செலவுல இருந்து தங்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவும் இந்த பைக்கை பஜாஜ் தயார் செஞ்சிருக்காங்க. இந்த பைக்கை பயன்படுத்தினா 5 வருஷங்களே இந்த பைக்குக்காக செலவிட்ட தொகையில இருந்து 75,000 ரூபாயை திருப்பி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நிறுவனம் சொல்லியிருக்காங்க. பெட்ரோலுக்கு ஏற்படுற செலவை குறைச்சே அந்த தொகையை திருப்பி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இந்த ஃப்ரீடம் 125 சிஎன்ஜியில் இயங்கும் போது 102 கிலோமீட்டர் மைலேஜ் தரும். பெட்ரோல் இயங்கும் போது 65 கிலோமீட்டர் மைலேஜ் தரும். இந்த மாதிரி அதீத மைலேஜ் உங்களுக்கு உதவும். மேலும் 5 வருஷங்கள 75,000 ரூபாய் வரைக்கும் உங்களால சேமிக்க முடியும். இந்த சேமிப்பின் மூலமா பைக்காக போட்ட காசுல பாதி உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். இந்தியாவில் இந்த பைக் 3 விதமான வேரியன்ட்ஸ்ல கிடைக்குது. ஒன்னு ஃப்ரீடம் 125 NG04 ட்ரம், ரெண்டாவது ஃப்ரீடம் 125 NG04 ட்ரம் எல்இடி, மூணாவது ஃப்ரீடம் 125 NG04 டிஸ்க் எல்இடி. இதுல மலிவு விலை வேரியண்டா ஃப்ரீடம் 125 NG04 ட்ரம் பிரேக் வேரியண்டே கிடைக்குது. இதோட எக்ஸ்ஷோரூம் விலை 96,000 ரூபாய். அடுத்ததா வருது ட்ரம் எல்இடி. இதோடைய விலை 1,05,000 ரூபாய். அடுத்ததா வருது டிஸ்க் எல்இடி. இதோடைய விலை 1.10 லட்சம் ரூபாய். இது எல்லாமே எக்ஸ்ஷோரூம் விலை மட்டும்தான். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 125cc 4 ஸ்ட்ரோக் ஏர் கூல்ட் இன்ஜின் இருக்கு. இது பெட்ரோல்ல இயங்கும் போது அதிகபட்சமா மணிக்கு 93.4 கிலோமீட்டர் வேகத்திலும், சிஎன்ஜியில் இயங்கும் போது அதிகபட்சமா மணிக்கு 90.5 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும். அதிகபட்சமா 9.5 PS பவரையும் 9.77 Nm டார்க்யூ ஆற்றலையும் இந்த பைக் வெளிப்படுத்தும். இந்த பைக்ல ப்ளூடூத் கனெக்டட் ஸ்கிரீன் ஏகப்பட்ட அம்சங்கள் வழங்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் சிஎன்ஜி கார் மற்றும் ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சி வருது. இந்த மாதிரியான சூழல்ல பெட்ரோல் மற்றும் மின்சார வாகனங்களுக்கு மாற்றா ஃப்ரீடம் சிஎன்ஜி பைக் விற்பனைக்கு வந்திருக்கு. இதுக்கும் சிஎன்ஜி கார் மற்றும் ஆட்டோஸ் மாதிரியே நல்ல வரவேற்பு கிடைக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த சிஎன்ஜி வாகனங்கள் பெட்ரோல் வாகனங்களுக்கு மாற்றா குறைஞ்ச செலவு மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வாகனங்களா இருக்கு. குறைஞ்ச செலவுகளை வழங்குறதோடு மட்டும் இல்லாம சுற்றுச்சூழலுக்கு உகந்த தீர்வுகளை தேடும் வாடிக்கையாளர்களுக்கு நிறைய சாய்ஸை வழங்குது. இந்த சிஎன்ஜி வாகனங்களுடைய நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது, பெட்ரோல் வாகனங்களோட ஒப்பிடும் போது அதோடைய சிறந்த மைலேஜ் திறன் தான். குறைஞ்ச பவரை கொண்டிருந்தாலும் கூட சிஎன்ஜி பயன்படுத்தும் போது மேம்படுத்தப்பட்ட எரிபொருள் சிக்கனத்தின் காரணமா குறைஞ்ச செலவை மட்டுமே உரிமையாளர்களுக்கு வழங்குது. ஆனா இந்த மாதிரி சிஎன்ஜி வாடிக்கையாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா? இந்தியாவில் அதிக எண்ணிக்கையில சிஎன்ஜிக்கான ரீஃபில்லிங் நிலையங்கள் இல்ல. இது நீண்ட தூரம் பயணிக்கிறவங்களுக்கும் இல்லைன்னா அந்த மாதிரியான வசதிகள் குறைவா இருக்கிற பகுதிகளில் வசிக்கிறவங்களுக்கும் இது சிக்கலா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் ஆட்டோமொபைல் சம்பந்தமான அப்டேட்ஸ். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது ஒன் இந்தியாவுக்காக ஆனந்தன். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.